திருவிழான்னு சொன்னாலே நமக்கு இந்த ரோட் சைடில் இருக்கிற கடை தான் ஃபஸ்ட்டு நமக்கு நினப்பு வரும். நம்ம இதில் பேரம் பேசி வாங்குகிற சுகமே தனி தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் கூட இந்த மாதிரி நம்ம குறித்த பொருளை பேரம் பேசி வாங்க முடியாது. இதெல்லாம் பாருங்கள், மெலமின்ல இருக்கிற டின்னர் செட்டு. இதெல்லாம் ஒரே ஒரு பிளேட் நம்ம கடையில் வாங்குறது மாதிரி இருந்தாலும் 99 குறைஞ்சி நம்ம வாங்க முடியாது. இந்த கப்பெல்லாம் பாருங்கள், 20 இதெல்லாம் கிடைக்கும். நம்ம பேரம் பேசி நம்ம இதில் வாங்கும்போது 40 சொல்கிறத நம்ம 30 வாங்கலாம், 50 சொல்கிறத நம்ம 40 வாங்கலாம். இப்படி 10 20 நம்ம குறைச்சி வாங்கலாம். இப்போ இதில் இருக்கிற எல்லா கப்புமே நமக்கு 20 40 வரைக்குமே இங்கே பேரம் பேசி வாங்கிட்டு இருந்தாங்க. இதுலேயுமே நான் 6 கப்பு நான் 30 நான் வாங்கியிருந்தேன். ஒரு கப்பு 30 6 கப்பு இங்கே பேரம் பேசி தான் வாங்கினாங்க. பக்கத்தில் அதே விலையில் தான் நானும் வாங்கினேன். இந்த மாதிரி கப்புலாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நமக்கு கடையில் வாங்கினோம்னாக்கா ஒரு கப்பு நமக்கு 50 60 இந்த விலைக்கு போவோம். செட்டாக நம்ம வாங்குறதா இருந்தாலும் 250 300 வரைக்கும் நமக்கு கண்ணை மூடிட்டு பணத்தை கொடுத்துட்டு நம்ம வெளியில் வரணும். இப்போ பாருங்கள், இந்த மண் கப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா 6 கப்பு செட்டாக ஒருத்தங்க 180 வாங்கியிருந்தாங்க. ஒரு கப்போட விலை 30 அவங்க பேரம் பேசி வாங்கினாங்க. நான் 200 கூட அவங்களுக்கு தாராளமாக அந்த விலைக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடி இது எல்லாமே கடையிலேயே 50 நமக்கு 25 இந்த விலையில் கிடைக்கிது. இவங்கள்ட்ட இதை விட கம்மியாகவே விலையில் நம்ம தாராளமாக நம்ம வாங்கலாம். நம்ம செட்டாகவே எவ்வளோ பொருள் குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு இடத்துல இவ்வளோ விதமான பொருளை நம்ம கடையில் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க பொருளை வச்சுருக்குறாங்க. அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. இப்போ உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் அத்தனை விதமான கலெக்ஷன் இருக்குது. இந்த பஞ்சு பொம்மை எல்லாமே எதை எடுத்தாலும் 50. திருவிழான்னு சொன்னால் வளையல் இல்லாமல் இருக்குமா? கண்ணாடி வளையல். அங்கே கண்ணாடி வளையல் விதவிதமாக கொட்டி கிடக்குதுங்க. இப்போ பாருங்கள், இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதை எடுத்தாலும் 100 நம்ம சின்ன பேக்லேருந்து பெரிய பேக் வரைக்கும் 100 தான் விலை போட்டிருக்கிறாங்க. கூவி கூவி எதை எடுத்தாலும் 100 எதை எடுத்தாலும் 100 எங்கே திரும்பினாலும் இந்த சவுண்டு தான் நமக்கு வேகமாக கேட்குது. சின்ன பர்ஸ் எடுத்தாலும் 100 தான், பெரிய பேக் எடுத்தாலும் நமக்கு 100 தான் விலை போட்டிருந்தாங்க. நானே பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. 100 நல்ல நமக்கு ஒர்த்தபுளான ஒரு ப்ரைஸ் தான் இந்த 100. சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி பர்ஸு நம்ம 100 வாங்கிக்கலாம். நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கும் சும்மா சிம்பிளாக நம்ம கொஞ்சமாக நம்ம பணம் வச்சு எடுத்துகிட்டு வெளியில் எங்கேயாவது போகிறது மாதிரி இருந்துச்சுனாக்கா அதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பர்ஸ் எடுத்துக்கலாம். பெரிய பெரிய ஹேண்ட்பேக்லாம் கூட 100 கொடுக்குறாங்க. இதையுமே நிறைய பேர் 100 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிளாக் கலர் பேகு, அந்த மெரூன் கலர் பேகு இதையுமே 2 பேர் 100 வாங்கிட்டாங்க. நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போதே 100 அவ்வளோ பொருளும் நமக்கு காலியாகிறது மாதிரி இருக்குது. இப்போ ஃபுல்லாக திருவிழா சீசன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நைட்டு இந்த இடத்துல கடை போட்டுட்டு இதை முடிச்சுட்டு நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு அவங்க மாறி போயிடுவாங்களாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 2 எடுத்தால் 300. இந்த டாப் மட்டும் காட்டன் டாப்பு 2 எடுத்தால் 300, 2 எடுத்தால் 300 அப்படின்னு இந்த சின்ன பசங்க ஃபுல்லாக இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. 300 ஒரு நைட்டி கூட வாங்க முடியலங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மண் பாத்திரங்கள்லாம் ஒரிஜினல் மண் பாத்திரத்தை இப்போ பார்க்கவே முடியல. எல்லாமே டெரக்கோட்டாவை போயிடுது. நல்ல வெயிட்டான, அதாவது சிமெண்ட்டில் செஞ்சு மேலே இந்த மாதிரி களிமண் பூசுறது மாதிரி உள்ள மண் பாத்திரங்கள் தான் நிறையா வந்துடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மண்பானை. பார்க்கும்போது நமக்கு லேசாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்காது. 50 நான் எடுத்து காமிச்ச பானை, மண்பானை, மண் சட்டி. இப்போ எல்லாமே நம்ம இதில் ஒரிஜினலே பார்க்க முடியறதில்ல. இப்போ இதெல்லாம் ஒரிஜினலான மண் பாத்திரங்கள் தான். இப்போ எதில் தான் கலப்படம்னு இல்லாமல் எல்லாமே கலப்படமாக போயிடுச்சு. இப்போ அடுத்ததாக பிளாஸ்டிக் பொருள். இந்த பிளாஸ்டிக் பொருள் நம்ம தெருவுக்கு வந்துட்டாவே அவ்வளோ கூட்டம் இந்த இடத்துல அலமோதங்க. பிளாஸ்டிக்கை எவ்வளோ தான் நம்ம தவிர்க்கணுன்னு பார்த்தாலும் தவிர்க்க முடியாமல் பிளாஸ்டிக்கு நம்ம வீட்டில் நாலா பக்கமும் நம்ம வீட்டில் நிறைஞ்சி தான் கிடக்குது. இப்போ பாருங்கள், இந்த விசிறி. இப்போ இந்த வெயில் காலத்துக்கு முன்னாடிலாம் இந்த விசிறி இல்லாத வீடே இருக்காது. பனை ஓலை விசிறி இப்போ 40, அதாவது வலது கை விசிறின்னு சொல்லுவாங்க, இடது கை விசிறின்னு சொல்லுவாங்க. 2 மாதிரியும் இந்த விசிறியில் இருக்கும். இப்போ இந்த பனை ஓலை விசிறி 40, விலை குறைச்சி கேட்டால் விலை குறைச்சி கொடுப்பாங்க. இந்த விசிறியும் நமக்கு 40 தான். இந்த மாதிரி உள்ள விசிறியும் ரவுண்டு டைப்பில் உள்ளதும் 40 தான். இவங்களுக்காக நம்ம 40 அப்படியே கொடுத்து தான் வாங்கிட்டோம். நம்ம விலை குறைச்சி இதில் பேசவே இல்லை. இப்போ இந்த கூடையை பாருங்கள்,
மூங்கில் கூடையில் மேலே நமக்கு ஒயர் அப்படியே ஃபுல்லாக நமக்கு சுற்றி கொடுக்கறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட விலை 130 ரூபா. இதை பக்கத்தில் ஒருத்தவங்க 100 ரூபா விலை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 100 ரூபாண்டி இவங்க விலை கொடுத்தாங்க. என்கிட்ட சொன்னது 130 ரூபா இதோட விலை சொன்னாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பூஜை கூடை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், வளையலை திருவிழாண்டா வளையல் இல்லாமல் இருக்க முடியுமா? இங்கே பாருங்கள், கையை பிடிச்சி பார்த்து 2 இன்ச்சா 2 1/4 2.5 அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த வளையலை இவங்க போட்டு விடுறாங்க. பார்க்கும்போது கிராமத்தில் வளையல்காரங்க நினப்பு தான் எனக்கும் வந்துச்சு. இப்போ அடுத்ததா நமக்கு திருவிழான்னு சொன்னாவே இந்த மாதிரி அல்வா கடை. இந்த அல்வா கடையிலேயே பொரி உருண்டையும் வச்சுருக்குறாங்க, பொரியும் வச்சுருக்குறாங்க, விதவிதமான அல்வாவும் பேக்கெட் பண்ணி வச்சுருக்குறாங்க. 50 ரூபா. சீனி மிட்டாயும் இங்கே வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் பாருங்கள், பலாப்பழம், அதுக்கப்புறம் நமக்கு மரவள்ளி கிழங்கு சிப்ஸு. இந்த சிப்ஸு இல்லாமல் திருவிழாவே இல்லை. இப்போ இந்த முறத்தை பாருங்கள், இந்த மூங்கில் முறம் அழகாக நமக்கு மூங்கில் மரம் பூசினது மாதிரியே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பேப்பர் போட்டு நமக்கு நல்லா பூசியே எடுத்துகிட்டு வந்தது மாதிரி மூங்கில் மரம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஜோடியாக நமக்கு 250 300 இந்த விலையிலேயே இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மரம்லாம் இப்போ நிறைய வீட்டில் இந்த மரம்லாம் அழிஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. யார் வீட்லேயும் இந்த மரம் இல்லை. இடையில பிளாஸ்டிக் மரம் இருந்துச்சு. இந்த மரம்லாம் நமக்கு அப்படியே அரிச்சது மாதிரி ஆகிடும். வருஷம் எங்கள் அம்மாலாம் இதில் தாள் ஊற வச்சு அரைச்சி இது மேலே அப்படியே பூசி விடுவாங்க. அவ்வளோ பளபளண்டு சூப்பராக வந்துடும். இந்த மரத்துக்கு ஈடு இணை பிளாஸ்டிக் மரம் வரவே வராதுங்க. சூப்பராக இருக்கும் இந்த மரம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்குள்ள சொப்பு சாமான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகழகான பொருளாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் விளையாட்டு பொருளெல்லாம் நம்ம வாங்கி வச்சு விளையாண்டது ஞாபகம் வரும். இதெல்லாம் 3.50 ரூபான்னு போட்டிருக்காங்க, 4.50 ரூபான்னு போட்டிருக்காங்க. இப்போ இங்கே இல்லாத பொருளே இல்லை. இங்கே பாருங்கள், டிஃபன் கேரியர் 4 அடுக்கு உள்ள டிஃபன் கேரியரு, அதே மாதிரி இரும்பில் எண்ணெய் சட்டி, தோசைக்கல், கடாய் மாதிரி கைப்பிடி வச்சது, தாளிப்பு கரண்டி மாதிரி உள்ளது, இது எல்லாமே வச்சுருக்குறாங்கங்க. அருவாமனை கூட இருக்குது, குழிப்பணியார கல் இருக்குது, விதவிதமான பொருளாக இருக்குது. அடுப்பு பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பாருங்கள், குக்கர், ப்ரெஷர் குக்கர், இதுவுமே நமக்கு 3 பொருள் 50 ரூபா. நம்ம எப்படி கிச்சனுக்கு விதவிதமான பொருள் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே இங்கே பொருள் இருக்குது. இங்கேயும் முறமும் இருக்குது, விசிறியும் இருக்குது, சின்னதாக ஓலப்பாயும் இவங்க வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பாருங்கள், நம்ம முட்டை பீட்ரு, நம்ம முட்டை கலக்கிறது, கையால் கலக்கிறது, அதுலேயும் சின்னது வச்சுருக்காங்க. இப்போ இதை பாருங்கள், அழகான குட்டி ஹாட் பாக்ஸு. ஒரு பொருள் இருந்து ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கிடையாது. எல்லாமே இருக்குங்க இங்கே. இங்கே பாருங்கள், அயன் பாக்ஸு கூட இங்கே இருக்குது. அயன் பாக்ஸு டேபிள் கூட இங்கே இருக்குது. இதை பாருங்கள், குட்டியாக நமக்கு ட்ரைப்ளை செட்டு நம்ம வாங்குறது மாதிரியே குட்டியாக நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த மாதிரி அடுப்பும் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நமக்கு கிளாஸ் லிட்டு போட்டது மாதிரி உள்ள இந்த மாதிரி எண்ணெய் சட்டி, குழிப்பணியார சட்டி, இது எல்லாமே இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் நமக்கு செஞ்சு கொண்டு வர்றாங்களோ தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், பீரோ, கண்ணாடி வச்ச பீரோ, இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் கண்ணாடி வச்சு பீரோ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு சாவியும் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு பின்னாடி நமக்கு உண்டியல் மாதிரி பிள்ளைங்க பணம் போடுறதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இது பின்னாடி திருப்பி பாருங்கள், உண்டியல். இதை பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஃபுல்லாக பணம் சேர்ந்த உடனே நம்ம பீரோவை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற பணத்தை எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 200 300 இந்த விலையில் சொல்கிறாங்க. இந்த பீரோவுக்கும் 2 சாவி கொடுத்துருக்குறாங்கங்க. ஒரு சாவி தொலைஞ்சிச்சுனாக்கா இன்னொரு சாவி வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. உங்கள் வீட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி பீரோலாம் வாங்கியிருந்தாங்கனாக்கா எனக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ பாருங்கள், இதில் மர பீரோ மாதிரி உள்ள டைப்பும் வச்சுருக்குறாங்க. அதில் டோரை பாருங்கள், அழகாக ஓப்பன் பண்ணுறது மாதிரி இருக்குது. கீழே நமக்கு ட்ராவும் வச்சுருக்கிறது மாதிரி இருக்குது. இதுலேயே கிரைண்டரும் இருக்குது பாருங்கள். கிரைண்டர் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த ட்ராலி கூட இவங்க வச்சுருக்குறாங்க. அதாவது கடையில் போய் நம்ம வேணுங்கிற பொருளை வாங்குறது மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கும் வச்சுருக்காங்க. இந்த கட்டில் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. மரக்கட்டிலில் நமக்கு எவ்வளோ வேலைப்பாடு, இதெல்லாம் பார்த்து நுணுக்கமாக செஞ்சுருக்குறாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மரக்கட்டிலெலாம் பார்க்கும்போது. இந்த திருவிழா கடை பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?